ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக ஒரு அக்ரிலிக் பெயிண்ட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வெறும் 3 கலர் வச்சு. அது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அது வந்து ப்ரஷ்ஷு, பெயிண்ட்டு, பேப்பர் இது 3 இருந்தாலே போதும். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஸோ நான் வந்து ஒயிட்டு, ப்ளூ, ரெட், பிளாக் இந்த 4 கலர் வச்சு தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த அக்ரிலிக் கலரில் என்கிட்ட வந்து பர்பிள் கலர் இல்லை. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ரெட்டும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் பர்பிள் வரும். ஸோ அதில் நம்ம வந்து ஒயிட் சேர்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு பர்பிள் கிடச்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெட் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ப்ளூ இருக்குல்ல, ப்ளூ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதை மட்டும் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஆட் பண்ணதில் வந்து நல்ல ஒரு டார்க் பர்பிள் ஷேட் வந்துச்சு. நம்ம இதில் வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இருங்க, நான் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நமக்கு இப்போதைக்கு பிளாக் தேவைப்படாது. ஸோ பிளாக் இங்கே வச்சுட்டு தண்ணி இங்கே வச்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி அது நல்லாயிருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து பாதி அடிச்சுக்கலாம். ஓகே, இதில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணனால ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து இன்னும் லைட் கலர்லாம் வரும். இந்த ஒயிட் ஸ்பேஸே தெரியக்கூடாது இன்னும். நான் வந்து லைட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே நிறைய நம்ம வந்து பர்பிள் தான் அடிக்கிறோம். வந்து லைட்டாக வாட்டர் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து புது பெயிண்டிங்லாம் வேணும்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மேலே வந்து பர்பிள் கலர் கொடுத்தாச்சு. நான் டச்சப் மட்டும் இன்னும் கொஞ்சம் வார்னிஷ் மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் லைட்டாக வேணும்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து கீழே இருக்கிறதுக்கு ஃபுல்லாக ரெட் கலர் கொடுக்க போகிறோம். உங்களால் எவ்வளோ ஸ்பேஸ் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கோங்க. பெயிண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம கீழே இருக்கிறதுக்கும் கொடுத்தாச்சு. நீங்கள் இந்த மாதிரி பிங்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஒயிட் வந்து இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் அப்படியே கீழே டவுன்லோட்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து அப்படியே எஃபர்ட்ஸில் பண்ணுறது நல்லா நடுவில் வந்து மர்ஜ் பண்ணி விட்டுருணும். ஸோ நான் என்னென்னமோ பேட்ச் ஒர்க்லாம் பண்ணி ரெண்டுத்தையும் நல்லா மர்ஜ் பண்ணி விட்டாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து பிளாக் கலர் பெயிண்டிங் வச்சு ஒரு அந்த வீட்லாம் இருக்கும்ல, வீட் பிளான்ட்டு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பாட்டம் வந்து கொஞ்சம் இது பிளாக் கலரில் பண்ணுவோம்.
செம்ம டார்க்காக பண்ணணும். ஓகே, அப்படின்னா தான் நல்லா வரும். கர்வியாக இருக்கணும். இப்படின்னா நான் லைட்டாக இருந்துச்சு, மேலே டார்க்காகி கீழே அப்படியே லைட்டாக விண்டிடும். ஓகே, இந்த அளவுக்கு போதும். நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மேலே ஏறிட்டே இருக்குது. கீழே வந்து அந்த நம்ம வந்து ரெட் கலர் பெயிண்ட் கொடுத்தோம்ல, அதுவே கண்ணுக்கே தெரியக்கூடாது. அது எப்படி பண்ணிடணும், கலரே பண்ணி போகிறோன்னே நல்லா டார்க்காக கொடுக்கணும். பிகாஸ் இட் வில் பி வெரி பியூட்டிஃபுல். ஓகே, இப்போ நம்ம இது மாதிரி கொடுத்தோன்னே இந்த ப்ரெஷ் வந்து நல்லா இந்த மாதிரி ஆக்கணும். தெரியுதா? இந்த மாதிரி நல்லா ஆக்கிட்டு கீழே வந்து சின்னதாக லைட்டாக அப்படி கிராஸ் மாதிரி போட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் வேணும். நீங்கள் இந்த மூடியிலையும் நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, பெயிண்டிங்கில் பண்ணாதுன்னா. ஓகே, நல்லா பண்ணிட்டு சின்ன கிராஸ்லாம் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் அந்த சின்ன கிராஸில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து அதே மாதிரி மறுபடியும் பேட்ச் இருக்கும். இப்போ வந்து பார்க்க வந்து சூப்பராக ரியலிஸ்டிக்காக இருக்கும் அந்த கிராஸ்லாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி நார்மல் ப்ளஷ் வாங்கணும், கொஞ்சம் பிராண்டடான டாம்ஸ்லாம் வாங்கினா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு திருப்பி பேட்ச் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் இதில் வந்து அந்த வீட் கிரெயின்ஸ் மாதிரி வரைக்கணும். ஸோ அதுக்கு வந்து தின்னான ப்ரஷ் எடுத்துக்கணும். தின்னான ப்ரஷ் எடுத்துக்கணும். இந்த கொடுத்துக்கணும், கொடுத்துக்கணும். அதனால இன்னும் கொஞ்சம் நிறைய இது மாதிரி கொடுத்துக்கணும். இது மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த ப்ரஷ்லேயே பிளாக் கலர் எடுத்து அந்த வீட் கிரெயின்ஸில் கூட அந்த மாதிரி அப்படி கொடுத்துருங்க. நீங்கள் என்ன கொடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஒரு லுக்கில் இருக்கும். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு பிளாக் கலரில் பண்ணிங்கனாலே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை ஜஸ்ட் ட்ரை. இன்னும் போக வீடியோஸில் இன்னும் நல்லா பண்ணுறேன். கீழே வந்து கிராஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக நீங்கள் கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து அட்ராக்டிவாக தெரியல, ஒரு மூலையில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து நடுவில் இன்னொன்று வேணால் போட்டுக்கிறேன், கொஞ்சம் எல்லாத்தோட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி. இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பாதி வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரஷ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஏதாவது இது மாதிரி தவறு இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி நல்லா வைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிடுறது ப்ரஷ் வந்து ஈஸியாக வந்து போகாது. ஓகே, ஸோ இந்த ப்ரஷ் வந்து போக மாட்டேங்குது, இன்னும் ப்ரஷ் எடுத்துக்கலாம். ஓகே,
ஒயிட் கலரில் ஒரு என்ன வரைவோன்னு தெரியல, 3 தான் வரைய போகிறேன். ஸோ இது உங்களுக்கு வந்து இங்கேயும் வரையலாம், இல்லை இங்கே இந்த கேப்பில் கூட குட்டின்னு வரையலாம். நான் வந்து இந்த இடத்துல வரைய போகிறேன். It will be look nice. ஓகே, நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கே உள்ளே பெயிண்ட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. எந்த சைஸில் வேணும், ஹாஃப் மூணா ஃபுல் மூணா, அது மாதிரி எல்லா இதுவும் டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பண்ணணும். ஓகே, எனக்கு இருக்க எல்லா ட்ராயிங்கும் இந்த 3 வந்து கொஞ்சம் சூப்பராக தான் வந்திருக்கு. நீங்கள் வந்து இந்த 3ல் பண்ணும்போது நல்லா டார்க்காக அழுத்தி பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்க கலர் வந்து 3 ஒட்டிக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி இப்படி 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 டிப் பண்ணி பண்ணலாம். ஸோ இட் வில் பி லுக் நைஸ். ஓகே, வந்து இன்னும் கொஞ்சம் ரெட் கலர் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்புட். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ராயிங் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.